Hey guys, this is another episode of What is News and Slippage. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஃபாரெக்ஸ் நியூஸ். ஃபாரெக்ஸ் நியூஸ்னால் உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி இன்வெஸ்டிங்.com இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்கனாமிக் கேலண்டரில் இந்தந்த நியூஸ் இந்தந்த டைமில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ நியூஸ் எப்போவுமே க்ரியேட் ஆகிறப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய வால்டிலிட்டி அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அதிகமாக நடக்கும். ஓகே, பேசிக்காக எந்தெந்த நியூஸில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா என்எஃப்பி, சிபிஐ, எஃப்எம்சி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது, ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஓகே, அந்தந்த நியூஸஸ் ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் என்ன ஆகுனா அதிகமான வால்யூம் சரி வால்டிலிட்டி ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுனா கிரியேட் அன்எக்ஸ்பெக்டேஷன், அதாவது அன்எக்ஸ்பெக்டேஷனாக வந்து நம்மளுக்கு வால்டிலிட்டி க்ரியேட் பண்ணும். இன்ட்ரடியூஸ் த இன்ஸ்டியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ. மார்க்கெட் ஒரு ஆர்டர் ஃப்ளோ வந்து பொட்டன்ஷியலாக ஒரு மார்க்கெட் இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணோம். மார்க்கெட்டோட டைரக்ஷனையே மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பவர் இருக்குது. அல்காரிதம் ப்ரைஸ் வந்து இன்ஸ்டன்ட் மினிட்டில் 100 பிப்பு 200 பிப்புன்னு இன்ஸ்டண்ட்டாக மூவ் கொடுக்கும். ஓகே, ஸோ இதனால் வந்து நியூஸஸ் வந்து நம்ம வந்து க்ரைட்டீரியாவாக நம்ம பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இருக்கிற டேட்டா எல்லாமே ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு டேட்டா. ஓகே, இதுதான் மோஸ்ட்டாக வந்து பிகினர்ஸ்லேருந்து அட்வான்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஏன்னா இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இவன் வந்து பேஜஸ் வந்து பிரித்து கொடுத்துருவான். இந்த எல்லோ நியூஸில் இருக்கிறவங்க எல்லாருமே மேஜராக இம்பேக்டே இருக்காது. இது நிறையா இருக்கும், மேஜரான இம்பேக்ட் கொடுக்காது. ஸோ இதோட நியூஸஸ் எல்லாமே ரேர்லியாக வந்து நம்மளுக்கு கன்சால்டேட் பண்ணோம், மைனராக வந்து எப்படி சொல்கிறது சைட்வேஸ் கொடுக்கும். தவிர இந்த ஒரு பெரிய மூமெண்ட்டும் இந்த எல்லோ நியூஸில் இருக்காது. ஓகே, இதில் வந்து சின்ன சின்ன பேங்க் ஸ்பீச் இருக்கும், சின்ன சின்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கும், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வச்சு சும்மா சம்திங் வந்து ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கிற, இப்போ நம்ம ஊரில் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஊரில் இந்த நிர்மலா சீதாராமன் பேசினா அந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மீட்டிங்ஸை கூட அங்கே மென்ஷன் பண்ணி ஃபாரெக்ஸில் வந்து அதாவது யூஎஸ்டியில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஒரு டாப் கண்ட்ரிஸ் யூரோப்பியன்ஸ் சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து அமெரிக்கன்ஸ் சொல்லுவாங்க, கெனடியன்ஸு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதில் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் வந்து இவங்க அப்டேட், அதாவது கவர்மெண்ட்டுக்கு அப்டேட் பண்ணுறது ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி வந்து அப்டேட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஆரஞ்ச் நியூஸ்னால் மீடியம் இம்பேக்ட் தரும் மார்க்கெட்டில். ஓகே, இது வந்து எப்படின்னா ஒரு மைல்டாக ரியாக்ட் ஆகும், தவிர ரொம்ப பொட்டன்ஷியலாக ஒரு மூவ் வந்து வைக்காது. இது நார்மலாக ஒரு சடன் மூவாக எப்படின்லாம் பண்ணாது. சின்ன சின்னதாக மார்க்கெட்டை ஒரு டைரக்ஷனுக்கு வழி நடத்தும், தவிர ரொம்ப வயலேட் பண்ணாது, வால்யூம்ஸ் வந்து அதிகமாக கொண்டு வராது. ஓகே, மூணாவதாக இருக்கிறது வந்து கிரே நியூஸ். கிரே நியூஸில் வந்து மோஸ்ட்டாக நம்ம ட்ரேடு எடுக்கக்கூடாது. அந்த ஒரு நாள் வந்துருச்சுன்னா நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. இந்த எல்லோ நியூஸாக இருக்கட்டும், ஆரஞ்ச் நியூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டைமில் கூட நம்ம ட்ரேட் எடுத்துடலாம். பேங்க் ஹாலிடேஸில் இருக்கும் போது நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஏன்னா லோ வால்யூமில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணும். ஓகே, லோ வால்யூமில் இருக்கும்போது மார்க்கெட்டு மேலேயும் போகாது, கீழேயும் போகாமல் சைட்வேஸில் போகிறதுனால உங்களுக்கு வந்து கிளியரான ட்ரேட்ஸ் செட்டப்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ மோஸ்ட்டாக பேங்க் ஹாலிடேஸ் இருக்கும்போது உங்களோட ட்ரேட் செட்டப்ஸ் எல்லாத்தையும் தயவுசெய்து ஓரம் கட்டி வச்சுருக்கேன். அந்த நாள் நம்மளுக்கு ட்ரேடுக்குள்ள நாளே கிடையாது. ஓகே, ரெட் நியூஸ் இம்பேக்ட் த பிக்கஸ்ட் மார்க்கெட் மூவர். அதாவது மார்க்கெட்டை ஒரு நிமிஷத்தில் 500 பிப்புலேருந்து 1000 பிப்பு கொண்டு போகிற ஒரே ஒரு திறமை வந்து ரெட் நியூஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அது பர்டிகுலர் ரெட் நியூஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ நிறையா ரெட் நியூஸ் வரும், அதில் பர்டிகுலராக எந்த பேருக்கு எந்த கண்ட்ரி கொடுத்துருக்கான்னு பார்த்தா மட்டும்தான். இப்போ நீங்கள் யூஎஸ்டியில் வந்து கொடுத்துச்சுன்னா எந்தெந்த பேரில் யூஎஸ்டியோட கனெக்ட் ஆகுதோ அந்த பேர் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இப்போ அதுவே ஜேபிஒய் வந்து ரெட் நியூஸ் கொடுத்துருந்தான்னா மோஸ்ட்டாக வந்து ஜேபிஒய் வந்து அதாவது ரேட் பாலிசி மட்டும் மாற்றினா மட்டும்தான் இம்பேக்ட் நடக்கும், தவிர மிச்சபடி அதுக்குமே ரியாக்ட் ஆகாது. ஸோ அவன் ரேட் கட்டை பற்றி அதான் சொல்லியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகும், தவிர வேறு எதுக்குமே ரியாக்ட் ஆகுது. மோஸ்ட்டாக யூஎஸ்டி நியூஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா யூஎஸ்டி வந்து யூனிவர்சல் மார்க்கெட் ஃபாரெக்ஸ்க்கு வந்து.
ஸோ அதில் வந்து ஈரோ கலந்துருக்கும், ஜிபிபி கலந்துருக்கும், கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கலந்துருப்பாங்க, ஜாப்பனீஸ் என் கலந்துருக்கும், ஸோ கனடியன் டாலர்ஸ் வந்து கலந்துருக்கும். ஸோ அதனால் யூஎஸ்டி வந்து யூனிவர்சல். ஓகே, ஸோ கோல்டு கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஏன்னா கோல்டு தான் மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகும். ஓகேவா, நீங்கள் யூஎஸ்டியில் வந்து ஒரு மார்க்கெட் வந்து சடனாக செல் ஆயிடுச்சுன்னா கோல்டு உடனே பை ஆகும். திடீர்னு யூஎஸ்டி சடனாக பை ஆயிடுச்சுன்னா கோல்டு செல் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு கான்சிகேஷன் இருக்கிறதுனால நாம் இந்த ரெட் நியூஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப இம்பாக்ட் தர்றது என்எஃப்பி, செகண்டு சிபிஐ, தேர்டு வந்து எஃப்எம்சி, அப்புறம் ஃபோர்த்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு அந்த டேட் படி கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு நம்ம ஊர் டைமுக்கு எப்போவுமே 11:30 இல்லைனா 12:30 வரும் நம்ம ஊர் டைமுக்கு. ஸோ அந்த டைமுக்கு வரும்போது மார்க்கெட் வந்து நைட்டு பிஎம் செஷனில் வந்து ஓவர் வால்டிலிட்டியாக இருக்கும். முன்னாடியே ரொம்ப கன்சால்டேட் பண்ணி ஓவர் வால்டிலிட்டியாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும்போது ஃபெட் பவுல் வந்து ஸ்பீச் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த ஃபெட் ரேட்டில் வந்து மோஸ்ட்டாக வந்து என்ன நடக்கும்னா ஒரு சிங்கிள் கேண்டில் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி போகும். ஓகேவா, அந்த இடத்துல நிறையா பேர் வந்து ஆல்ரெடி தான் ட்ரேட் நைட் டைமில் ஹோல்ட் பண்ணியிருந்தாவோ ஸ்லிப்பேஜ் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ இந்த ரெட் நியூஸில் தான் மோஸ்ட்டாக ஒரு விஷயம் நடக்கிறது வந்து ஸ்லிப்பேஜ். ஓகே, ஸ்லிப்பேஜ் வந்து இந்த ரெட் நியூஸில் ரொம்ப இம்பேக்ட் ஆகும். ஓகேவா, எதனால் இந்த பர்டிகுலர் திங்ஸை மட்டும் நாங்கள் பார்க்குறோன்னா இந்த என்எஃப்பி, சிபிஐ, எஃப்எம்சி, இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவை எல்லாத்தையும் பார்க்குறது எதுக்குன்னா இது எல்லாமே ப்ரீவியஸோட இருக்கிற டேட்டா வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ரீவியஸ் டேட்டா அனலைஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணி ஆக்சுவல் நம்பர் வந்து என்னவா வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஆக்சுவல் நம்பர் வந்து என்ன சொல்லுன்னா ப்ரீவியஸ் டேட்டாவோட அதிகமாக கொடுத்துருந்தானா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் இருக்கும், ஃபோர்காஸ்ட்டை விட அதிகமாக கொடுத்துருந்தானா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்லிப்பேஜஸ் வந்து எப்படி ஃபவுண்ட் பண்ணலாம், நம்ம எப்படி வந்து இது க்ரியேட் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்லிப்பேஜஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு நியூ வீக்லேயோ ஒரு நியூ டே நைட்டில் மட்டும்தான் அது க்ரியேட் ஆகிற ஒரு விஷயம். கரெக்டாக 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா 16:45 18 ஒரு கேப் இருக்கும். எப்போவுமே டேயில் வந்து கேப் இருக்கும், இல்லை ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மண்டே ஒரு கேப் ஆகும். இதுக்கு பேர் வந்து ஸ்லிப்பேஜஸ்ன்னு சொல்லலாம். ப்ரோ இந்த ஸ்லிப்பேஜஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஹெவி, அதாவது ரெட் நியூஸ்லேயே வரும். ஸோ இந்த ஸ்லிப்பேஜ் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாதா, மார்க்கெட்டில் வந்து எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அந்த இடத்துல தான் என்னென்னா லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ வந்து நடக்கிற ஒரு விஷயம். அந்த இடத்துல மார்க்கெட்டோட ப்ரைஸை இன்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துக்கு போய் டெலிவரி ஆகிறதுனால அந்த இடத்துல கேண்டில் வந்து அந்த அளவுக்கு மில்லி செகண்ட்ஸில் வந்து பிரிண்ட் ஆகாதனால அந்த ஒரு கேண்டில் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணி இன்னொரு ப்ரைஸில் போய் முடியும். ஸோ அதனால தான் ஸ்லிப்பேஜஸ் வந்து நம்மளுக்கு இப்படி காட்டுது. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக வந்து என்ன ஆகாது, மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ட்ரேடு எல்லாமே வந்து இதுவாகிடும். ஸ்லிப்பேஜ்னால அக்கௌண்ட் போயிருக்கும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்லிப்பேஜ்னால என்னோடய ட்ரேட் வந்து டிபி ஆகலை, எஸ்எல் அடிச்சிருக்கு, என்ன ரீசன்னு சொல்லிட்டு. இதுக்கு ரீசன் என்னென்னா நீங்கள் ரெட் நியூஸ் பார்க்காம நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்லிப்பேஜில் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓவர் நைட் ட்ரேட் பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்லிப்பேஜில் வந்து உங்களோட ட்ரேடை நாசம் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸ்லிப்பேஜ் மோஸ்ட்டாக ஒரு பர்டிகுலர் நியூஸில் வந்து க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே -4 8:30 AM, அதாவது நியூயார்க் செஷனில் இங்கே 5 ரெட் நியூஸ் இருக்குது. ஓகே, 5 ரெட் நியூஸும் சேர்ந்து தான் வரும் என்எஃப்பி டைமில். ஃப்ரைடே இப்போ வர்ற டைம்லலாம் வெனஸ்டேன்னு வருது, அப்புறம் தேர்ஸ்டேன்னு வருது, ஃப்ரைடேன்னு வருது. அப்போல்லாம் ஒரு சர்டன் பீரியடுக்கு வந்து என்எஃப்பி வந்து ஃப்ரைடே வரும், வெனஸ்டே வந்து ஏடிபி என்எஃப்பி வரும். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் அப்பப்போ லாக்டவுன், அதாவது அவங்க ஊரில் வந்து கவர்மெண்ட் லாக்டவுன் போட்டதுனால அப்பப்போ இந்த நியூஸோட டிலே வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரியாக்ஷனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து 8:30 ஒரு மார்க்கெட் வந்து பொட்டன்ஷியலாக பை போகும். இந்த பொட்டன்ஷியலாக பை போகிற இடத்துல கூட ஸ்லிப்பேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, ஆனால் கேண்டில் பிரிண்ட் ஆகிற இடத்துல இந்த மார்க்கெட்டில் நீங்கள் சப்போஸ் இங்கே பை போட்டிருந்தீங்கன்னா இந்த பை எக்ஸாக்டாக அந்த இடத்துல நீங்கள் லோ ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்லேயே நீங்கள் போட்டிருந்தாலும் பை ட்ரிகர் ஆகிற இடம் இங்கேயா இருக்கும். ஏன்னா நீங்கள் போட்ட டேட்டா ஃபீடுக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா ஃபீடுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து எம்எஸ்ன்னு சொல்லலாம். அதாவது உங்களோட
பப்ஜி ஆர் எனி கேம்ஸில் நீங்கள் விளையாடும் போது கீழே வந்து எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதாவது வீடியோவே நீங்கள் வெளியூர்லேயே எங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூலாம் வரும் தெரியுமா? நம்ம யூஸ் பண்ணுற நெட்வொர்க்கும் அவங்க யூஸ் பண்ணுற நெட்வொர்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹை ஃப்ரீக்குவென்சியில் இருக்கிற நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம நெட்வொர்க்கோட காம்படிட்டிவ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட டேட்டாவை நம்ம அனுப்பும் போது 2 or 3 செகண்ட்ஸ் டிலே தான் போய் தான் நம்மளுக்கு அங்கே போய் எஜெக்ட் ஆகும், ஆர்டரே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இந்த ஸ்லிப்பேஜ் மாதிரி இருக்கிற டைம்லலாம் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரைஸ் இங்கே மூவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஆல்ரெடி டேட்டா வந்து லைட்டாக தான் டிலே ஆக வரும். ஒரு 1 செகண்ட் ஆச்சு டிலே ஆக வரும், நம்மளுக்கு லைவ் டேட்டாவாக வராது. ஓகேவா? ஸோ லைவ் டேட்டா வராதனால இந்த 1 செகண்ட் டிலேயில் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி போயிருக்கும், நம்மளுக்கு பார்க்கும்போது இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் என்ட்ரி ஆகிறது இங்கே இருந்தாலும் ஆனால் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன இடம் இங்கேயா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்லிப்பேஜ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு ஃபுல்லாகவே பேர் வந்து ஸ்லிப்பேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளால ட்ரேட் என்னவாகும்னா, நியூஸ் டைமில் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். நான் ஸ்ப்ரெட் வச்சுருக்கேன், ரா ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், என்னால் வந்து என்ட்ரி வந்து கரெக்டான இடத்துல போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ரீசன் ஸ்லிப்பேஜ் தான் காரணம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் காட்டுறேன். இந்த இடத்துல ட்ரம்ப் பேசியிருப்பார், இது வெறும் ஆரஞ்சு ஃபோல்டர் தான். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் ஆரஞ்ச் ஃபோல்டர் ரொம்ப மாட்ரேட்டான ஃபோல்டர், அது ரொம்ப இம்பேக்டாக கொடுக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பேசினோடனே இவ்வளோ பெரிய இம்பேக்ட். அவர் என்ன பேசியிருப்பார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே யாஹூ ஃபைனான்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் கொடுத்துருப்பேன். அந்த சேனலில் ட்ரம்ப்போட எல்லா விஷயத்தையும், அதாவது அவர் பேசுகிறது, அவர் ஃபெட் பவுல்ஸ் பேசுகிறது, இதோட எல்லா ஸ்பீச்சுமே அவங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெலிகாஸ்ட் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்லிப்பேஜாக இருக்கிற இந்த மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுனாலே நம்ம ஒதுங்கிக்கணும். யார்? ஒரு பிரசிடென்ட் பேச போகிறாரு, பிரசிடென்ட் பேசினா கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதனால் என்னவா இருக்குன்னா, மார்க்கெட்டில் ஒரு சின்ன கேப் கொடுத்து அந்த இடத்துல ப்ரைஸே பிரிண்ட் ஆகாமல் கேப் ஆகி ஒரு மார்க்கெட்டை அன்ஸ்டேபிளாக ஒரு செல் கண்டிஷன் கொடுத்து மார்க்கெட் இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே பை போயிடுச்சு. எதனாலனா அந்த ப்ரைஸை நம்மளால் ப்ரெடிக்டும் பண்ண முடியாது, ஒருத்தரோட ஸ்பீச்சை வந்து நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது நியூஸ். ஸோ இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீச்சஸ்லாம் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், அப்படி லீவ் பண்ணிட்டு அந்த செஷன் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி நீங்கள் பார்க்காம நீங்கள் ட்ரேட் பண்ணுற நிறையா ரீசன்ஸில் இது ஒரு ரீசனாக ஆயிடக்கூடாது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியை பாருங்கள், அது என்ன சொல்லுது, இந்த மாதிரி யார் பேசுகிறா, ஆரஞ்சு ஃபோல்டராக இருந்தாலும் யார் பேசுகிறா, எதனால் இந்த இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஆரஞ்ச் ஃபோல்டரில் மோஸ்ட்டாக பிரசிடென்ட் ட்ரம்ப் பேசினாவோ ஹரல்ஸ் வந்து பவுல் பேசினாவோ, ஃபெட் பவுல் பேசுகிறது எப்போவுமே ரெட் நியூஸாக விட்டுருவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த பிரசிடென்ட் பேசுகிறது வந்து ஆரஞ்சில் வரும் மறைஞ்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, தென் இதுதான் லாஸ்ட் திங். ஸோ ஒரு வீக்கில் வந்து நடக்கிற ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 21th ஃப்ரைடே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, 23 சண்டே மிட் நைட் ஓப்பனில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதாவது நியூயார்க் செஷனில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன், நம்ம ஊர் டைமுக்கு நைட்டு 2:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது ஃப்ரைடே. நம்ம ஊர் டைமுக்கு காலையில் 3:30 மணிலேருந்தோ ஒரு 4 மணிக்கோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் டைமில் ஒரு ப்ரைஸு என்ன ஆகும்னா ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் மூவில் வந்து ஜம்ப் ஆயிரும். எங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இங்கே. ஓகே, மார்க்கெட் கரெக்டாக க்ளோஸ் ஆனது இங்கே. ஏன்னா மார்க்கெட்டோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து செல்லுக்கு வந்து மேலே இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் கீழே இருக்கும். க்ளோஸ் ஆனது இங்கே, மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆனது இங்கே. ஸோ இதுக்கு வந்து என்னதுன்னா வீக்லி கேப்புன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அதாவது நியூ வீக் ஓப்பன் கேப்புன்னு சொல்லுவாங்க. இது அப்கமிங் வீடியோஸில் இதை நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அது என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த நியூ வீக் ஓப்பன் கேப் க்ரியேட் ஆனோடனே இந்த இடத்துல ஸ்லிப்பேஜஸ் இருக்கும். இந்த ஸ்லிப்பேஜஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணோன்னா அடுத்த வர்ற கரண்ட் மார்க்கெட் ஈஸியாக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட்டை வந்து ரீபேலன்ஸ் லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு இது மார்க்கெட்டை வந்து இன்னொரு இடத்துக்கு புஷ் பண்ணி கொண்டு போகும். ஓகே, இது நியூஸ்னால மோஸ்ட்டாக க்ரியேட் ஆகிற ஒரு ஸ்லிப்பேஜ் கிடையாது. இது ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து நடக்கிற ஒரு ஸ்லிப்பேஜ். எப்போவுமே ஒரு நியூ டேயில் வந்து நடக்கிற ஒரு ஸ்லிப்பேஜஸ் வந்து
கம்மியாக இருக்கிறத தவிர இந்த நியூ வீக்கில் இந்த ஓப்பன் கேப் வந்து நடக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். ஸோ புதுசாக வர்ற மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இது புரியாது. இந்த இடத்துல மார்க்கெட்டை ஏன் கேண்டில் பிரிண்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது மார்க்கெட்டில் யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஸ்லிப்பேஜ் அண்ட் நியூஸ் எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னு இதில் நான் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியை வந்து கீழே லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் உங்களோட புக் மார்க்கில் வச்சுக்கோங்க. நீங்கள் க்ரோமோ ஒரு பிரேவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. எப்போவுமே ட்ரேடிங்குள்ளே போகும்போது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.